ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கம்பு மாவு வச்சு அது கூட சேர்த்து செஞ்சுருந்தேன். எப்பவும் போல் முட்டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது கூட கம்பு மாவு சேர்த்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் இங்கே ஃபஸ்ட்டு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை நம்ம உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் முட்டையாக தான் இருக்குது. ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் உடச்சி இந்த பவுலில் சேர்த்துட்றேன். முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இட்லி மாவு இருந்தால் அதில் 1 கப் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இப்போ மோஸ்ட்லி அரிசி மாவு இட்லி எல்லாம் அதிகம் செய்கிறதில்ல. கம்பு மாவில் இட்லி, தோசை மாவு இதெல்லாம் ரெடி பண்ணிடுறது. அதனால் இப்போ நான் இங்கே கம்பு மாவு, தோசை மாவு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாவுலேருந்து ஒரு 4-5 கரண்டி நான் இங்கே சேர்த்துக்கிறேன். தோசை மாவுனா ரொம்ப புளிச்ச மாவெல்லாம் சேர்க்காதீங்க. நான் இன்றைக்கி இந்த மாவு வந்துட்டு நேற்று அரைச்சது இப்போ இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே தோசை மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு சின்ன சின்னதாக ஊற்றி அழகாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு இது சூடானதும் நம்ம இதில் ஒரு கரண்டி மோந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் அழகாக ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுடலாம். இந்தளவுக்கு ஆயில் சேர்த்தும் செய்யலாம். ஆயில் ரொம்ப லைட்டாக அந்த பணியாரக்கல்லில் தடவிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆயில் இல்லாமல். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு இந்த பணியாரம்லாம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட் டின்னர் இது தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.